தலை அஜித் சாரோட எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது சார். அவரோட விடாமுயற்சி, தான் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தால் தான் என் படம் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்காம ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு நீ வேலையை பாடுறா மக்கள் நல்ல செய்டான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு அவர் உழைப்பின் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அது மூலயமா மக்கள் பார்த்தா போதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் அவர்கிட்ட இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதே மாதிரி பிடிச்ச விஷயங்கள் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. உங்கள்கிட்ட அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன சார்? அஜித் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நறுக்குன்னு ஒரு பதில் சொல்லிட்டாரு. இஸ் a வெரி ஹானஸ்ட் மேன், வெரி ஹானஸ்ட் மேன். அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து அவர் எனக்கு ரொம்ப இஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு. அதே மாதிரி வந்து அவர் எப்பவுமே சொல்கிறார், நீங்கள் ரசிகர்கள் பற்றி சொல்கிற போது சொல்லுவார், இவ்வளோ அன்பு, இவ்வளோ விசுவாசம், இவ்வளோ பாசம் எப்படி ரசிகர்களுக்கு அவர் மேலே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் ரசிகர்கள் மேலே இருக்கு. அதை த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல, அதன் மூலமாக எனக்கு அது நல்லாவே தெரியுது. அவர் எப்பவுமே சொல்லுவார், தன்னுடைய ரசிகர்கள் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் எப்படி தன்னோட தொழிலை வந்து கவனம் செலுத்திருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட தொழிலை கவனம் செலுத்தி அவங்க வாழ்க்கையில் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசை. அதுதான் அவங்க வந்து இவருக்கு திரும்பி பண்ணக்கூடிய அன்பா அவர் நினைக்கிறாரு. ஓகே, அது பெரிய விசுவாசம் இல்லையா சார்? ஆமாங்க, அதுதான் விசுவாசம் இல்லையா. ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லி சார். அடுத்த கேள்வி யார் கேட்க போகிறீங்க? வணக்கம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு வீரமாக இருக்கட்டும், வேதாளம், விவேகம், இப்போ விசுவாசம், அந்த வி அப்படின்றதுக்கு அர்த்தம்? வியா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் எந்த பிளானுமே கிடையாது, இந்த மாதிரி வீல தான் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரிலாம் எண்ணம் கிடையாது. வீரம்னு ஒரு டைட்டில் நம்ம வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த படத்துக்கு வீரம் டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன் சார்னு. அவர் என்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வீரம்னு படம் வரலையான்னு கேட்டார். ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவர் கேள்வி கேட்ட பிறகு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியா சரியா சார், அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறீங்கன்னு. ஏன்னா இது வெரி காமனாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வந்து இவ்வளோ நாள் மிஸ் ஆகிருக்கு தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீரம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எழுதின கதையில் வந்து வேதாளம் கணேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். ஸோ வேதாளம் கணேஷ்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வேதாளங்கிற பேரே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டோம். விவேகம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, விவேகம்ங்கிற வார்த்தை. அதனால் அதை வச்சோம். இந்த விஸ்வாசம் தலைப்பு வந்து முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு அழகான ஒரு வார்த்தை. சரி, அதனால் அதை வச்சுருக்கோம். இப்போ அடுத்து படம் பண்ணுற பொழுது வீல ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஆனால் நீங்கள் 3 படம் வச்சு எடுத்துங்க தலையை வச்சு, உங்கள் 2 பேர் விசுவாசத்தை இந்த விசுவாசத்தில் காட்டியிருப்பீங்களா? ஏன் அப்போ பயங்கர கேள்வியா இருக்கு. இவ்வளோ மாசா கேட்குறாரு பாருங்க கேள்வி. எவ்வளோ உரிமையாக கேட்குறாரு. இல்லை, அதுதான் சொல்லுங்க. கண்டிப்பாக பிரதர், இந்த படம் வந்து அஜித் சார் என் மேலே வச்சுருக்க விசுவாசம், நான் அவர் மேலே வச்சுருக்க விசுவாசம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சிவான் டீம் இருக்கு இல்லைங்களா. சிவான் டீம் அப்படிங்கிறது வந்து இங்கே ரூபன் சார் வந்திருக்காரு, இமான் சார் வந்திருக்காரு, வெற்றி சார் இருக்கார் என்னோட கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் மிலன் சார், என்னுடைய சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார், அப்புறம் என்னுடைய சிஜி டெக்னீஷியன் சார், சிஜி சீஃப் ஹரி சார், செல்வம் சார், ஜெகன் சார், டப்பிங் பண்ணக்கூடிய ஜெகன் சார். இது ஒரு பெரிய டீம். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பேர் வந்து நிறையா படங்கள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரே ஒரு மனசு தான் இருக்கும். என்ன மனசுனா, படம் நல்ல படம் எடுக்கணும், நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒருத்தர் வந்து என்றைக்குமே பாசமாக அன்போடு இருக்கணும், விசுவாசமாக இருக்கணுங்கிறது. ஸோ அந்த 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 விசுவாசமும் இந்த விசுவாசத்தில் இருக்கு. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் யார் கேள்வி கேட்க போகிறோம்? 4 படம் தலை கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதாவது அவரோட ரசிகராக அவரை பற்றி எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும். ஒரு டைரக்டர் சாராக அவரை பார்த்து வியந்த தருணம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நிறையா தருணங்கள் இருக்குங்க. அவர் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வசனம் எழுதுகிறோம், வேதாளத்தில் ஒரு டைலாக் இருக்கும், திட்டம் போட்டு நடக்கிறவனுக்கு அவன் மட்டுமே துணை, எந்த திட்டமும் இல்லாதவருக்கு அந்த ஆண்டவனே துணை அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. So true. போட்டு சார் பொண்ணுங்க வேலைக்கு போகட்டும், உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா நேராக போய் சொல்லுங்கள், பிடிக்கலையா, பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலையா விரட்டி துரத்தி ஒத்துக்கு வைக்கிறது ஆம்பளத்தனம் இல்லை சார், வேலைக்கு நின்று அவங்கள வாழ வைக்கிறது தான் சார் ஆம்பளத்தனங்கிறது ஒரு ஒரு அப்படி ஒரு இந்த டைலாக்லாம் நம்ம எழுதுகிறோம். இதை நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி சொல்கிற பொழுது அதை அவர் ஓன் பண்ணுவார். உண்மையாக மனசார அதை வந்து ஸ்க்ரீனில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு எழுதுன நமக்கே வந்து ஒரு உடம்பு அப்படியே செலுத்துரும். ஏன்னா அது வந்து அவர் உண்மையாக சொல்கிறார்.
ப்ளஸ் இந்த ரெண்டாவது டைலாக் இருக்குதுங்களா, இந்த ஸ்டாக்கிங், அதாவது விமன் போகும்போது அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கிங் மேட்ரு அகேன்ஸ்டாக வந்து இது வந்து அவர் என்கிட்ட பர்சனல் ஸ்பேஸில் பேசின விஷயம். அது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படத்தில் வரணும் சிவான்னு அவர் நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எழுதின டைலாக் தான் அந்த டைலாக். ஸோ அதனால தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் மனசுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் வந்து திரையில் ஃபார்ம் ஆகிற பொழுது அவர் நடிக்கிறது மாதிரி இருக்காது, எனக்கு ரொம்ப இயல்பியாக உண்மையாக தானே பேசுகிறாரு அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படும். ஸோ பியூட்டிஃபுல் சார். இந்த 2019 வந்து தலை கூட ஒரே ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் அவளை பார்க்க முடியாதானே 1 கோடி தொண்டர்கள் ஏங்குறாங்க சார். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. சில சொல்லக்கூடாத விஷயத்தில் வந்து தலை வந்து வெளியே வந்து சொல்லுவாரா, பேசுவாரா, எங்களுக்கான கருத்து சொல்லுவாரான்றாங்க. ஏன்னா இப்போ இருக்க நடிகர்கள் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஆனால் தலை வந்து அதில் எதுலேயும் தலையிடாமல் எங்களுக்காக ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து அவரால் பார்க்க முடியுமா, பேச முடியுமா? ஒரு 5 நிமிஷமாவது தரிசனம் கிடைக்க பரிந்துரைக்க வேண்டும். இது தமிழ் குடிமகனா சார்? இது வந்து அரசியல் கிடையாது. இதான் தம்பி கெத்துறா தம்பி. இல்லை சார், சூப்பர் தமிழ் குடிமகனா ஒவ்வொரு மனசில் இருக்கிறது சார். இது எப்படியாவது நியூஸ் தலைக்கு போனோம், ஒரு 5 நிமிஷம் அவரை பார்க்க முடியும் எங்களால். இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா, அது கண்டிப்பாக அவருக்கு போயிட தானே போகுது. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். படத்தோடைய தலைப்பு இப்போ சொன்ன மாதிரி கற்றது பெற்றது எல்லாம் ரசிகர்களுக்கு திருப்பி கொடுக்கறதுனாலே அந்த விசுவாசம் யாருக்கு, ரசிகர்களுக்கு அவர் மேலே விசுவாசம் ஜாஸ்தியா, அவருக்கு ரசிகர்கள் மேலே விசுவாசம் ஜாஸ்தியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறதுனாலே அந்த தலைப்பை வச்சிங்களா? விசுவாசம் இப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. உதட்டில் இப்போ நம்ம விசுவாசம் சொல்கிற மாதிரி உள்ளத்துலேயும் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை வச்சுருக்கோம். இந்த பட தலைப்பை வச்சுட்டீங்க, படத்தை எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த தருணம் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு படம் இது விசுவாசம். திருப்தியான படம், எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இல்லை? 14 இயர்ஸில் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் நான். ஆக்சுவலாக இப்போ 41, 27 இயர்ஸாக நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். சினிமாட்டோகிராஃபராக, எடிட்டராக கூட ஒர்க் பண்ணிருக்கேன் டெலிவிஷன் சீரியல்ஸ்லாம். இப்போ டைரக்டர் நிறையா படங்கள் பண்ணிட்டேன் தமிழ் தெலுங்கில். ஒரு முழு திருப்தி ஒரு படம் கொடுக்கலைங்களா, அது வந்து எனக்கு விசுவாசம் படத்தில் கிடச்சிருக்கு. ஒரு மாசான படம், பக்கா மாசாக இருக்கும் படம். பட் அதில் ஒரு எமோஷனல் கான்டென்ட் இருக்குங்கிற போது கனெக்ட் ஆகுது, திருப்தி கொடுக்கும். தம்பி ராமையா சார் வணக்கம். வணக்கம்மா. அஜித் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரசிகர்கள்கிட்டே ஆகட்டும், அவர்கிட்ட பழகிறவங்க கிட்டே இருக்கட்டும், ஒரு விதமான ஒரு உணர்வு, அது என்னன்னே சொல்ல முடியல, அப்படியே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கலந்து ஒரு விசுவாசத்தோட ஒரு விஷயம் வருது. அதை பற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்காக. என்னை பொறுத்தவரை நான் என் தம்பி சிவா மூலமாக வீரம் படத்தில் தான் அவருடைய தொடர்பே அறிமுகமே கிடைச்சது. அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், இவ்வளவு புகழை தாங்கி வச்சுட்ருக்கிறீங்களே, இது சுமையாக இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது, எப்படி இது வந்ததுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவரை விட நான் வயதில் மூத்தவன், அந்த உரிமையில் கேட்ட கேள்வி. எல்லோரும் இதை கேட்ட முடியாது. கேட்கிற பொழுது சொல்கிறேன், இந்த ரூமில் கேமரா இருக்குது, இந்த ரூமில் கேமரா இல்லை, இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி நான் நடக்கலை, எனக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமரா எப்போதும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதற்கு பயந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. ஸோ சொன்னீங்களே என் தம்பி விசுவாசம் இந்த டைட்டில் வைக்கிற பொழுது நான் அதை எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, யாருக்கு அம்மாவுக்கு குழந்தைகள் விசுவாசமாக இருக்கிறது, கணவனுக்கு மனைவி விசுவாசமாக இருக்கிறது, முதலாளிக்கு தொழிலாளி விசுவாசமாக இருக்கிறது, கடவுளுக்கு மனிதர்கள் விசுவாசமாக இருக்கிறது, எல்லாம் தாண்டி நான் அந்த விசுவாசத்தை எப்படி பார்க்குறேன்னா, கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குற பொழுது நமக்கு நாம் விசுவாசமாக இருக்கிறோமா புரிஞ்சிடும். ஸோ அந்த விசுவாசத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். நன்றி சார். இமான் சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ அஜித் சாருக்கு ரசிகரானீங்க, இல்லை அவரோட எந்த படத்தை பார்த்து ஓகே இவருக்கு நம்ம படம் பண்ணுறோம் அடுத்து நம்ம செக்லிஸ்ட்டில் அப்படின்னு எப்போ ஆசைப்பட்டீங்க சொல்லுங்கள்? ஆசை, வாலி இந்த 2 திரைப்படங்கள் பார்த்து ரொம்ப ஒரு வெறித்தனமான ரசிகராக வந்து மாறினேன் நான். இந்த திரைப்படங்கள் அவருடைய அபாரமான நடிப்பு, அதை தாண்டி வந்து அவர் ஒரு கேரக்டராக மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு உயரம் வந்து அடைஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அண்டு விஸ்வாசம் திரைப்படம் சம்மந்தமாக நான் அவர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் நான் சந்திச்சிருக்கேன். அப்போது வந்து எனக்கு திருமணம் ஆகி ஒரு சில மாதங்கள் தான் அதுன்னு நினைக்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அஜித் சாரும் ஷாலினி மேம் அப்புறம் டாக்டர் இவங்கெலாம் வந்திருந்தாங்க. டக்குன்னு சார் எந்திரிச்சார், வந்தார், நேராக வந்து எனக்கு முன்னாடி இப்படி வந்து நின்றுட்டார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்று அவர் என்கிட்ட கை கொடுத்து
சாரிம்மான், உன்னோட கல்யாணம் இப்போ தான் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். சாரி, நான் உங்கள் கல்யாணத்துக்கு நல்லா வர முடியல. ஸோ சாரி, எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார். அவர் வந்து ஃபஸ்ட்டு கை கொடுக்கும்போது ஹலோ, ஐ எம் அஜித் குமார் அப்படின்னு வந்து சொன்னார். தட்ஸ் ஹிம். அதான் அவருன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் வந்து அவங்கள ஒரு வெறித்தனமாக விரும்புகிற ரசிகர்களும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. பட் அவர் நம்ம பர்சனலாக தெரிஞ்சிட்டோம்னா அவருடைய வெறித்தனமான ஹேட்டர்ஸாக இருந்தால் கூட அவர் ரசிகராக மாறிடுவோம். அதுதான் அவருடைய காந்த சக்தின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுதான் அஜித் குமார். அதுதான் அந்த மேஜிக் ஆஃப் அஜித் குமார். ரூபன் சார், இந்த படத்துடைய படத்தொகுப்பாளர் நீங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டமான கேள்வி தான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார், அவரோட அந்த வரிசையில் யார் இருக்காங்க சொல்லுங்கள் இந்த மேடையில். பிடிச்ச ஹீரோ அப்படின்னா முதல்ல யாரை பார்த்து நம்ம சினிமா பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டால் குழந்தைய சொல்லணுன்னாங்க. அந்த குழந்தையிலேருந்து வந்து சூப்பர் ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து ஒரு டையார்ட் சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஹானஸ்ட்லி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தளபதி ரெண்டுமே பிடிக்கும். அதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு நினைக்கிறேன். 2 படம், 2 இயக்குனர்கள், 2 ஸ்டார்ஸ். தளபதி அது வந்து ஒன்று வந்து சிவா சார் மூலமாக நடந்தது, இன்னொன்று தளபதி வந்து என் நண்பன் நாட்டிலி மூலமாக நடந்துச்சு. ஸோ இவங்க 3 பேரையும் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் உங்களுக்கு அஜித் சாரோட எத்தனாவது படம்? அஜித் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒர்க் பண்ணது வேதாளம் படத்தில் தான் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணேன். அது மூலமாக எனக்கு அஜித் சார் கிடைச்சாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சார் வந்து எனக்கு வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக எனக்கு தெரியும். ஆண்டனி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அஜித் சார் வந்து நிறைய பேசும்போது அப்போது அஜித் சார் வந்து நான் ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன். எப்போ வந்தாலுமே வந்து ஒரு மரியாதை இருக்கும். நான் வயசு வித்தியாசம் இல்லாமல் மரியாதை கொடுப்பாங்க. அது வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி. எல்லாரையுமே விசாரிப்பாங்க, வீட்டில் உங்களை விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது வந்து அஜித் சார் வந்து சமீபமாக மீட் பண்ணும்போது அவங்கள வந்து அவங்க வயசை மீறி நம்மளை சார்னு கூப்பிடுவாங்க. அது சார் அப்படிலாம் கூடாது சார், எனக்கு கூச்சமாக இருக்குது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை உங்களுக்கான இது வந்து உங்கள் திறமைக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்ற அந்த ஒரு இது சொல்லுவாங்க. அது சொல்லும் போது எப்போவுமே வந்து ஓகே, நம்ம வீட்டில் கூட நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை சார்னு கூப்பிட்றதே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். நினச்சி பூரிச்சு போயிருவீங்க. ஆமாம், எனக்கு அது இருக்கும்போது அஜித் சார் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு நம்மளையும் மீறி ஒரு தனி பாசம் மரியாதை வந்து அவங்க மேலே வந்து. ஸோ கம்மிங் பேக் டு ட்ரெய்லர் சார், இந்த அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த படம் ஃப்ளோருக்கு போகுது அப்படிங்கிறது அவங்களும் ஆன் தான், வெயிட்டிங் தான், ரெடி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டிங் ஸ்டைல் வச்சுருக்கீங்களா? இந்த படத்தோட ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் ஆர் சம்திங் ஸ்பெசிஃபிக் சிக்னிஃபிகண்ட் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை ட்ரெய்லர் பற்றி? படம் எடிட் பண்ணுறதுக்கு நான் கஷ்டமே பட மாட்டேன், எந்த படமும் எடிட் பண்ணுறதுக்கு. அது வந்து டைரக்டரோட இது இருக்கும், அவங்களோட வழிநடத்தல் இருக்கும், அவங்க ஸ்டோரி லைன் இருக்கும், அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது நல்ல ஒரு இது இருக்கும். பட் ட்ரெய்லருன்றது வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் வந்து அதுக்கு தனி ஒரு கதை ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணி ஒன்று பண்ணணும். அதில் வந்து டைரக்டரையும் கன்வின்ஸ் பண்ணணும், ஃபேன்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும், மற்ற காமன் ஆடியன்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்குது. அது ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ, அதை தான் நம்ம சொல்லுவாங்க. போஸ்டர் மாதிரி ஒரு ட்ரெய்லர். ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரெய்லராவது, பிற மொழி ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்து நான் வந்து ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அது வந்து அந்த இது வந்து எனக்கு இருக்கு. சிவா சார் ஏதாவது கரெக்ஷன் கொடுத்தாரா? கண்டிப்பாக நிறைய இல்லை. இந்த சிவா சாருக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப குறைவாக கரெக்ஷன் சொல்கிறது வந்து சிவா சார் தான். அவருக்கு என்ன வேணுன்றது தெளிவாக சொல்லிடுவார் முன்னாடி. நல்ல அந்த இது சிங்க் இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக கரெக்ஷன் இல்லாமல் எதுவுமே இருக்காது. தனியாக கட்டிங் ஸ்டைல்ன்றதுலாம் கிடையாது. அப்போ உட்காரும் போது என்ன தோணுதோ அது